நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 76,960 ரூபாய்க்கு விற்பனை. சவரன் தங்கம் 77,000 ரூபாய் நெருங்கியதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு ஒரு வார பயணம். சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. திமுக ஆட்சியில் இதுவரை 922 ஒப்பந்தங்கள் மூலம் 32,81,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாய்ப்புகளை உருவாக்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். எடப்பாடி பழனிசாமியின் வெளிநாட்டு பயணம் போன்று அல்ல எனது பயணம் என முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். நான் கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அனைத்தும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக பதிலடி. சட்டமன்ற தேர்தலுக்கு புதிய கட்சிகள் திமுகவிற்கு வருகிறதோ இல்லையோ, புதிய வாக்காளர்கள் வருகின்றனர். எல்லா கருத்து கணிப்புகளையும் தாண்டி திமுக மகத்தான வெற்றி பெறும் என ஸ்டாலின் உறுதி. விஜய் அரசியல் வருகை குறித்து கருத்து கூற தேவையில்லை. பேச்சை குறைத்து செயலில் திறமையை காட்டுவதே எனது பாணி. 2026 தேர்தலில் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் இடையேதான் போட்டி என்ற விஜயின் பேச்சிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில். தாவேகா மாவட்ட செயலாளர்களுடன் சென்னையில் விஜய் இன்று ஆலோசனை. தந்தை பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் மக்கள் சந்திப்பை நடத்துவது குறித்து கருத்து கேட்பு. ஓய்வு பெறும் நாளில் அரசு ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்யும் நடவடிக்கை இனி கிடையாது. புதிய அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. சென்னையில் மீனம்பாக்கம், பூக்கடை, அண்ணாநகர் மற்றும் செங்கல்பட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. தங்க நகை வியாபார முறைகேடு தொடர்பாக நகை வியாபாரி, சுங்கத்துறை அதிகாரி வீடுகளில் சோதனை நடைபெறுகிறது. கடலூர் மஞ்சக்குப்பத்தில் நகர்நல அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம். 2 மாதங்களாக நிலுவையில் உள்ள சம்பளத்தை கேட்டால் தனியார் நிறுவனம் அவதூறாக பேசுவதாக புகார். நெல்லை அருகே சுத்தமல்லி விளக்க பகுதியில் ஒர்க் ஷாப் உரிமையாளருக்கு அரிவாள் வெட்டு. காரை பழுது பார்க்க வர மறுத்ததால் தாக்குதல் நடத்திய அண்ணன் தம்பிக்கு போலீஸ் வலை. கோவை அருகே ஊருக்குள் புகுந்து ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் முதியவர் படுகாயம். பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம், யானையை விரட்டும் பணிகள் வனத்துறை தீவிரம். கோவை அருகே யானைகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த கோரி பொதுமக்கள் சாலை மறியல். ஊருக்குள் உலா வந்த காட்டு யானை முதியவரை தாக்கி பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியதாக குற்றச்சாட்டு.
சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் சிமெண்ட் லாரி கவிழ்ந்து விபத்து. 3 கிரேன்கள் உதவியுடன் 9 மணி நேரத்திற்கு லாரி மீட்கப்பட்டதால் போக்குவரத்து சீரானது. சாலை விரிவாக்க பணிக்காக 35 கோடி மதிப்பிலான 80 சென்ட் நிலத்தை தானமாக வழங்கிய பெண். பொள்ளாச்சி நகராட்சி ஆணையரிடம் ஆவணங்களை வழங்கியவருக்கு குவிந்து வரும் பாராட்டு. தொடர் மழையால் குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு. நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தேனி மாவட்டம் மருசநாடு அருகே தோட்டத்திற்கு சென்ற விவசாயி கரடி தாக்கி படுகாயம். மலையடி வாரத்தில் உள்ள தர்மராஜபுரம் கிராமத்தில் வனவிலங்குகள் நடமாட்டத்தால் மக்கள் அச்சம். கேரள மாநிலம் கண்ணூரில் வீட்டில் வெடிகுண்டு வெடித்து ஒருவர் உயிரிழப்பு. விபத்தில் சேதமடைந்த வீட்டிலிருந்து வெடிக்காத வெடிகுண்டுகள் பறிமுதல். புதுச்சேரி மின்துறை குறித்து தவறான அறிவிப்பை வெளியிட்ட அதானி நிறுவனம் மீது சட்டப்படி நடவடிக்கை. புதுச்சேரி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அதிரடி. மின்துறையின் பங்குகள் அரசிடமே இருப்பதாகவும் விளக்கம். பீகாரில் 3 லட்சம் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். ஆவணங்களில் முரண்பாடு இருந்ததால் குடியுரிமையில் சந்தேகம் இருப்பதாக நோட்டீஸ். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் கடல் உணவு ஏற்றுமதி 50% குறைவு. 23,000 கோடி வரை வருவாய் இழப்பு என தூத்துக்குடி கடல் உணவு ஏற்றுமதியாளர் சங்கம் வேதனை. அதிரடி ட்ரம்ப் விதித்துள்ள வரிகள் சட்டவிரோதமானவை. அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. பாரபட்சமான தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்வேன் என டொனால்டு ட்ரம்ப் அதிரடி. நாடுகள் மீதான அனைத்து வரிகளும் நடைமுறையில் இருக்கும் என்றும் விளக்கம். நிலவை ஆய்வு செய்யும் சந்திராயன் 5 திட்டத்தில் இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்படும். இரு நாடுகளின் ஒத்துழைப்பு விண்வெளியில் மனிதகுல முன்னேற்றத்தின் அடையாளமாக மாறும் என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். டிசம்பர் மாதம் இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் புட்டின். இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் புட்டின் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார் என எதிர்பார்ப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 2 ஆண்டுகளுக்கு மேல் தொடரும் போர். காசாவில் பலியானோர் எண்ணிக்கை 63,000 உயர்வு. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.